இன்றைக்கி சிக்கன் குழம்பு இல்லை, ஆனால் சிக்கன் குழம்பு சேவையில் வெள்ளை கொண்ட கடலை சேர்வா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரை மூடி தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே எண்ணெய் காஞ்ச உடனே அதில் பட்டை லவங்கம் சீரகம் சோம்பு கடுகு இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வரட்டும். அது கூட பிஞ்சு சால்ட்டு மஞ்சளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதியுமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணும்னுட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுவுமே நல்லா இந்த மசாலாவுடைய வாசனை எல்லாமே போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கும் போதே லைட்டு எண்ணெய் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வரும். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற கொண்டக்கடலையுமே எடுத்துக்கலாம். இதையுமே சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொண்ட கடலையோடு அந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரும்போது தேவைக்கேற்ப தண்ணியுமே சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொண்ட கடலையுமே நல்லா வதங்கி வந்திருக்கு. நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கொண்ட கடலையை ஸ்மாஷ் பண்ணி விட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்காயிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டோன்னா ஒரு அடிப்பொலி டேஸ்ட்டில் வெள்ளை கொண்ட கடலை சேர்வா ரெடி. இதை நீங்கள் இட்லி தோசை இடியாப்பம் புட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே அடிப்பொலியாக இருக்கும். நீங்களுமே வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு சொல்லுங்கள்.